ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக ரொம்ப உடம்பு முடியலங்க. பேக் பெயின். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேக் பெயின். எனக்கு வந்து அந்த பேக் பெயின் இடுப்பு வலின்றதோட இந்த இடுப்புக்கு கீழே இருக்குது இல்லைங்க, ரைட் ஹேண்டில் வந்து அந்த இடத்த தான் வலி. எனக்கு இடுப்புக்கு கீழே தான் வலி, இடுப்பில் வலி இல்லை எனக்கு. அது என்னோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து அடிவயிறு வந்து ரொம்ப பாரமாக வெயிட்டாகவே இருக்குது. அதுக்கு இது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. நானும் அண்ணி போயிருந்தோம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு யாராவது வந்து கர்ப்பப்பை எடுக்கணும் அப்படின்ற நினப்பை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த நினப்பை மட்டும் நினைக்காதீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய வலின்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே. நம்ம அந்த மாதத்தில் வர அந்த 3-4 வலியை தாங்கிடலாம் என்ன. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வரப்போகிற அந்த நரக வேதனையை நம்மளால் தாங்கவே முடியாது எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன் என்ன. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கடவுள் ஏன்னு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துருக்காருன்னு தெரியல. நான் எப்போ செஞ்ச பாவம்னு தெரியல. அதனால் இந்த ஜென்மத்தில் நான் அதை முழுசாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அப்படி தான் சொல்லணும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேற்றுலேருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு வலி இருக்குது. இன்னும் மெயினான போடுற மாத்திரை இன்னும் வரலை. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு அண்ணி வந்து அந்த பெல்ட்டு, அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து அந்த மாத்திரையும் நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க. என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு கூட எனக்கு தெரியல. நான் அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து வீடியோ எடுத்தேன் என்னால். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வலியாக இருந்தது. ஆனால் அதை வந்து நான் சேர்க்கலை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அதை சேர்க்கலை. அவ்வளோ ஒரு வலியில் வீடியோ எடுத்து மாமாவுக்கு அமுச்சிட்டு, மாமா மறுநாள், அதான் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு எனக்கு ரொம்ப வலி. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மாமா வந்து 9 மணி 9:15 ட்ரெயின் இருக்குது. அதாவது எங்கே இருந்துன்னா பெரம்பூர்லேருந்து அந்த ட்ரெயின் இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். பட் ஆனால் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா கூட சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில், இல்லைன்னா அண்ணா வந்ததுக்கப்புறம் கூட நான் அந்த டிக்கெட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் என்ன சாமி தேடுறீங்க? உள்ளே இருக்க பாருங்க, அந்த வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், பார்ப்பீங்க. உண்மையாக ரொம்ப நரக வேதனையாக இருக்குங்க. வலியை தாங்கவே முடிய மாட்டேனுது. இவ்வளோ ஏன் அடித்தானா கூட என்னால் அந்த வலி தாங்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோ வீக்காக இருக்கேன் நான். அதனால் தயவு செஞ்சு யாருமே கர்ப்பப்பை எடுக்கணுன்ற முடிவு, சப்போஸ் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னா 1க்கு 10 வாட்டி வந்து யோசிச்சுக்கோங்க, டாக்டரை கேட்டுக்கோங்க. அதுக்கு வேறு வழி இல்லையா, இல்லை எடுத்து தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அப்படியே எடுத்தீங்கனாலும் தயவு செஞ்சு வெயிட் போட்டுறாதீங்க. வெயிட் போட்டிங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். நான் 87 கிலோ இருக்கேன். டாக்டர் அந்த 87 கிலோவும் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. நைட்டில் சாப்பாடு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம், வீடியோ பார்க்கலாம். வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வீடியோக்குள்ளே போடலாம். போய் ஏன் இப்போ தூங்கலாங்க ஆகணும். பாருங்கள், இங்கே வந்து பெட்ஷீட் இப்போ தான் போற்றி விட்டால் குளிர் உள்ளமான்ட்டு காலுக்கு தலைக்காணி வச்சுக்கிட்டு குளிருன்ட்டு இறங்கி போய் காலெல்லாம் பெட்ஷீட் போற்றி விட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டு தூங்கடான்ற தூங்க மாட்டேன்றான். ஏன்டா தூங்க மாட்டேன்ற? தூங்கு. நானே இப்படி உட்காந்து இப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கேன். அவன் படுத்துட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கான். ஏன் தூங்க மாட்டேன்ற? என்னாச்சு? நீ ஆள்ற? ஓய், நீ ஆளுற? எனக்கு தான் வலிக்குது, நான் ஆடுற. நீ ஆள்ற? உனக்கு வலிக்குதா? அப்புறம் மணி என்ன ஆகுது தெரியுமா? டைம் பார்த்து சொல்லட்டுமா? மணி 4 ஆகுதுங்க.
இப்படியே தூங்காமல் இருந்தேன்னு வச்சுக்கியா என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. அரிமா நீ தூங்கு சரியா? தூங்கு, காலைல டியூஷன் போகணும். தூக்கம் கண்ணு ஃபுல்லாக தூக்கம் இருக்குது அதுக்கு, ஆனால் தூங்க மாட்டேன்னுது. நேற்று வந்து அம்மா அவ்வளோ பிடிக்குமா? நான் அழுது என் கூட சேர்ந்து அவனும் அழுதுட்டாங்க நிறையா. ஓகே, நான் அவனை தூங்க வைக்கிறேன். நான் தூங்கினாதான் அவனும் தூங்குவான். ஆனால் அது ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இல்லை? பாய்ங்க. நான் அதான் ஏற்றுட்டு நீ ஏன் இன்னும் தூங்காமல் இருக்க? நீ ஏன்டா இன்னும் தூங்காமல் இருக்க? தூக்கம் இல்லையா உனக்கு? ஏன்? அதான் ஏன்? தூங்கனா தூங்குவேன், தூங்கலாம் தூங்கட்டேன். டேய் தூங்குடா, தூங்கு. நான் எனக்கு எதுனா நான் எழுப்புறேன், தூங்கு. நான் அண்ணியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோங்க. அண்ணி தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. லேடிஸ் டாக்டர் பார்க்கலான்னு பார்த்தோம், கடைசியில் ஜென்ஸ் டாக்டர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது தான் வந்து சீட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. என்னென்னவோ எழுதியிருக்காங்க பாருங்கள். மாத்திரை எவ்வளோ பெரிய மாத்திரைங்களாக இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து மாத்திரைங்க கம்மியாக தான் வாங்கியிருக்கோமே, இன்னும் அதிகமாக மாத்திரைங்க வாங்கலை நாங்கள். அங்கே வந்து எனக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அண்ணி வந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் அன்னிக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்புறம் அண்ணியுமே வந்து அவங்களுக்கும் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மாத்திரைங்க எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கினாங்க. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ப மாட்டீங்க, இதில் இருக்க மாத்திரை 1200 ஃபீஸ் இல்லாமல். இது மட்டும் இதில் இன்னும் 3 வாங்கலை. அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வயிற்றுக்கு வந்து பெல்ட் போட சொல்லியிருக்காங்க. இடுப்புக்கு இல்லை, வயிற்றுக்கு பெல்ட் போட சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வயிற்றுக்கு பெல்ட் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இன்றைக்கி மாமா ட்ரெயினை வந்து அவங்க டிக்கெட்டு போட்டது வேறு டேட்டு. நான் இந்த மாதிரி முடியலன்னு சொல்லிட்டு அழுததுனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையில் 9:15க்கு பெரம்பூரில் ட்ரெயின் எடுத்தது. டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் வந்து ஏறல. அதுக்கப்புறம் அன்னிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அண்ணி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா கிளம்பி வந்து அண்ணி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லியிருந்தார். எத்தனை மணிக்கு போகணும்? 11:30 மணிக்கு போகணும். 1:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோமே நான் அண்ணியும். உங்களுக்கு என்னென்ன இன்னும் வந்து 3 அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு, இன்னும் ஒரு மாத்திரை, அந்த பெல்ட்டு, அது 3 நாளைக்கு வாங்கி தரேன்னு இருக்காங்க. பாலேஸ்வரில் வந்து நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு இருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் அது எவ்வளோ ரேட்டு வரும்னு தெரியல. வெயிட் வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட்டு கம்மி பண்ணால் தான் இடுப்பு வந்து உங்களுக்கு வலி இருக்காது, இல்லைனா ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு. பேக் பெயினுக்கு பெல்ட் எழுதி கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் மெயினாக தொப்பைக்கு பெல்ட் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா அடிவயிறு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, சரிங்களா?
அதனால் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். உங்களுக்கு என்னென்ன மாத்திரை அப்படின்றத பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள். உட்கார முடியல. இது வந்து தினமும் நைட்டில் 10 ml குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாத்திரை வந்து காலையில் மட்டும் இந்த மாத்திரை நைட்டில் மட்டும். இந்த மாத்திரை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நைட்டில் போடணுன்னு இருக்காங்க. இந்த மாத்திரை வந்து எனக்கு வந்து மின்சஸ் வந்து ஆக மாட்டேனுது. பட் ஆனால் அந்த மந்த்லி அந்த மென்சஸ் டைமில் அந்த மந்த்லி 3 நாள் வந்து அந்த வயிறு வலிக்கும் தெரியுங்களா, அந்த வயிறு வலி இருக்குது. அப்போ அந்த வயிறு வலி இருக்கும்போது இந்த டேப்லெட் வந்து போட சொல்லியிருக்காங்க. அந்த மென்சஸ் வர டேட்டு டைமில் வயிறு வலிக்கிறப்போ இந்த மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன், எனக்கு மென்சஸ் ஆகிற டைமில் வயிறு தான் வலிக்குது, மென்சஸ் ஆகலை. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்புறம் வந்து எல்லோரும் கமெண்டில் உனக்கு கர்ப்பப்பையே இல்லை, அப்புறம் எங்கேருந்து மென்சஸ் ஆகும்னு கேட்காதீங்க. எனக்கு ப்ளீடிங் வராது. ஆனால் அந்த 3 நாள் வர டைமிங்கில் 3 நாள் ரொம்ப வயிறு வலிக்கும். அப்போ போடுற மாத்திரை இது. இந்த மாத்திரை வந்து மதியத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியத்தில் போட சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு மாத்திரை வரணும், இன்னும் ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு வரணும், பெல்ட்டு வரணும். இது 3ம் வரணும். இது மட்டுமே 1200 டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் முடியல என்னால். கிட்ட ஐயோ இவ்வளோ காசா அப்படின்னா அண்ணி சொல்கிறாங்க, உடம்பு நல்லா ஆகணும்ல, உடம்பு நல்லா ஆகணும்னா நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ணி. செம்ம திட்டு டாக்டர். என்ன வெயிட் வந்து 87 கிலோ இருக்குது. அந்த 87 கிலோவை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன 87 கிலோவை கம்மி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா? ஓகே, இப்போ போய் நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். அதை மாத்திரை போட்டிருக்கல, கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். பை. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஹரி தான். டியூஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு சாரு. தொப்பி போட்டிங்களா? டியூஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நான் கூப்பிட்டு போய் வீட்டுக்கு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நான் ஹரியை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.